ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்க டிக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சில நியூஸஸ் இருக்கோம். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி கோவிந்த் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் 30 to 35K என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. 30 to 35K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசேஜ் கேஸை பொறுத்தே நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெவியாக கேம் விளையாடுவீங்க, எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்கூவோடைய நியோ 10 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சாலிடான பர்ஃபார்மன்ஸாக வந்து இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோடைய 13R வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா 35K ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 37K வரைக்கும் வந்துச்சு லாஸ்ட் ஆஃபரில். உங்களால் வெயிட் பண்ணி ஆஃபர் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா உங்களால் வந்து 35K கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மேபி அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், அண்ட் தென் கேமரா வைஸும் வந்து உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை, இல்லை அலர்ட் ஸ்டேட்டடும் வந்து இருந்துடும். இல்லைப்பா எனக்கு வந்து 35K தான், அதில் OnePlus 13R எனக்கு வரல அப்படின்னா நான் இதில் இருக்கிற ஹையர் வேரியண்ட்டே கூட உங்களால் புஷ் பண்ண முடியும் iQOO 10 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அது ஒரு செம்ம டீலு. இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கூட சேர்த்து எனக்கு கொஞ்சம் கேமராவும் வேணும், எனக்கு பேட்டரியும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் பிளஸோடைய நாட் 5 ஸ்கோர் வந்து பண்ணும். அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா நாட் 5ல உண்மையிலே பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு, செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு ப்ரோ, 8S Gen 3 தான், அதுலேயும் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையும் கிடையாது ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லைப்பா எனக்கு ஒன் பிளஸ் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு அதில் கோடு விழுந்துருமோன்னு பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்ஃபார்மன்ஸே முக்கியம் இல்லை, எனக்கு கேமரா பியூர் அண்ட் பியூர் கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன் தான் வேணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அதே பட்ஜெட் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கு. இதுதான் ஓப்போடைய ரெனோ 14 வந்து சுத்திட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸ் செம சூப்பராக இருந்துரும். அது இல்லை உங்களுக்கு ஆஃபர் டைம்ல விவோடைய V60 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸாக வந்து இருக்கும். இதை தாண்டி இவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் விவோடைய T4 அல்ட்ராவும் இதே இதுல வந்து சுத்திட்டு இருக்கு. T4 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸும் நல்லா இருக்கு. இந்த மூணு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோ ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே, உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே இதெல்லாம் ஓகே, ஃபன் டச் OS ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் விவோட V60 இல்லைனா விவோடைய T4 அல்ட்ராவா அப்படின்றத பற்றி சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் விவோடைய V60ல கண்டிப்பாக இன்னும் கேமரா நல்லா இருக்கும், ஏன்னா இங்கே ஜியாஸ் ஆப்டிக்ஸ் இருக்கனால. இதை தாண்டி உங்களுக்கு ஓப்போ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்போவில் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்துடும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட சிப்பு தான், ஸோ 8350 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நார்மலான இது, நான் அதை வாங்கிட்டு ஹெவியாக கேம் விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ இந்த ஃபோன்ஸ்லாம் சுற்றி உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டண்டா, கேமரா இம்பார்ட்டண்டா, இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வேணும், எனக்கு கொஞ்சம் கேமராவும் வேணும் அப்படின்னு நினைப்பீங்களா, இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் வந்து பண்ணுங்க. இந்த 3 ஃபோன்ஸ்ல இந்த 4 ஃபோன்ஸ்க்கு மேல வந்துருச்சு. இதுல உங்களுக்கு ஜூம்டு போட்டோஸ்லாம் நிறைய எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா ஓப்போட ரெனோ 14, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவோட V60 அப்படி இல்லைன்னா விவோட T4 அல்ட்ரா, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கும். இப்போ உங்களுடைய யூசேஜ் கேஸை பொறுத்து நீங்க என்ன போனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. OnePlus 13Rல கூட இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அதுல 2x டெலிஃபோட்டோ வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஃபோன்ஸ் மத்தியில் நீங்கள் எந்த ஃபோனில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், அப்பாடா ஒரு வழியாக ரொம்ப நாளாக இது எப்படா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு இருந்துச்சு. ஒரு வழியாக ஆன்லைன் இந்த பெட்டிங் கேமுக்கான பில்லிங்கை வந்து பாஸ் பண்ணி ஆன்லைன் கேம்ஸ், அந்த பிட்டிங் கேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கனவு 11, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 11 வட்டம் அப்படின்ற இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ்லாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா. நிறைய ஆட்ஸ்லாம் கூட வரும் IPL அப்போ. அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஏஷியா கப்லாம் வருதுன்னா இந்த கிரிக்கெட்டுன்னு வந்தாலே சரி ஏகப்பட்ட ஆட்ஸ்லாம் வரும் அது ரிலேட்டடாக. அந்த மாதிரி காசு கட்டி ஒரு கேம் விளையாடி அது மூலமாக காசு ஏர்ன் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லிங் அண்ட் பெட்டிங் தான். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் டீம் ஜெர்சியில் கூட இருக்குமே, அவங்க தானே நிறைய இதுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியன் டீம் BCCI வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப்பையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது மொத்தமாகவே பேன் பண்ணிட்டனால இப்போ வந்து புது ஸ்பான்சராக ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்போது டொயாட்டா வந்து இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த ஜெர்சியில் வந்து வரா மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி ஏஷியா கப் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, மேபி ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஜெர்சி வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்களே யார் ஸ்பான்சர் அப்படி இப்படின்னு, அப்போ வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் கூட சொல்லக்கூடாது, கேம்லிங் ஆப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் காசு கட்டி திருப்பி காசு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற எந்த ஆப்புமே, இதே ரியல் மணி இல்லாமல் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு சூப்பர் காயின்ஸ் மாதிரி இருக்கும், அந்த காயின்ஸை நம்ம போட்டுட்டு விளையாடிட்டு அந்த காயின்ஸை மட்டும் தான் ஆன் ஆகும், அதை நம்மளால வெளியும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஏதாவது ஸ்விக்கி கூப்பன்
இல்லைனா வேற ஏதாவது ஜொப்டோ கூப்பன் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரேர் கேஸ்ல மாத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் இருக்குமே தவிர நீங்க வந்து ரியல் மணியை போட்டு விளையாட போறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மணியை போட்டு விளையாடி அந்த மணி மூலமா உங்களுக்கு திருப்பி இன்னொரு மணி வருது அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. அதெல்லாமே நாங்க பேன் பண்றோம், கேம்பிளிங் ஆப் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது இதுக்கு இந்த கேம்பிளிங் ஆப் சைட்லாம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அவங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. என்னன்னா இது மூலமா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் போயிடுது. ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் வச்சிருக்கோம், அண்ட் தென் நாங்க ஏகப்பட்ட பேரை வந்து வேலைக்கு வச்சிருக்கோம், இவங்க எல்லாருக்குமே வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லைன்னா இல்லீகலா நிறைய பேர் வந்து நடத்துவாங்க நிறைய கேம்பிளிங்லாம். இது அஃபிஷியலா தானே இருக்கு. நடத்துறதே ஒரு போங்கான கேமு, அது ஒரு கேம்பிளிங்கு பெட்டிங்கு, அதுல என்ன அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல வந்து போட்டிருந்தோம். இந்த கிரிக்கெட் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கும் அந்த ஐபிஎல்லாம், கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட அந்த ஐபிஎல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு கனவு 11 இல்ல 11 வட்டம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை இறக்கி அது உள்ள போயிட்டு இப்போ காசை போட்டுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோ ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி மேட்சை பார்க்கறானோ இல்லையோ இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த பிளேயர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஊரை சுத்திட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரம்மிலாம் விளையாடி, ஆன்லைன்ல ரம்மி அது இதெல்லாம் விளையாடி. ஸோ அப்படின்ற போது இதை அறவும் அப்படியே பேன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை ஒரு வழியா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுல இப்போதைக்கு ஓகேப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இது அப்படியே பேன்லேயே வச்சிருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ இந்த பேண்ட் பற்றி பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. நான் ட்விட்டரில் வந்து பார்த்தது என்னன்னா டிக்டாக் வந்து கம்பேக் வந்திருக்கான் போல. ஏன்னா டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோட வெப்சைட் வந்து விபிஎனே இல்லாமல் டேரக்டா ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ்ல. என்னடா ஒருத்தனை பேன் பண்ணீங்க, இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட்ல எதையாவது ஒன்றத்துல விழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் எப்படின்னு தெரியல. நீங்க டிக்டாக் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதை பேன் பண்ணி வச்சிருக்கிறதே ஓகே நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ Nord 5 vs Realme GT 7 எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது ரெண்டுமே கம்பேரிசனே வேணாம் ப்ரோ. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லயும் 8s Gen 3 தான் வந்து செம்மையா இருக்கும். அங்க வந்து 830 மேக்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க மீடியா கொடுத்து. அதை விட கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் வந்து பெட்டராக வந்திருக்கும் 8s Gen 3. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். அது மட்டும் தான் வந்து அந்த 8.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தார், நான் இதுக்கு பதிலாக ஓப்போடைய Reno 14 போயிடலான் இருக்கேன் ப்ரோ, இந்த வெயிட்டு இந்த பெரிய டிஸ்பிளே அப்படின்றனால தான் ஒரே ரீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாடு அது மட்டும் தான் உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிக்கிறேன் ப்ரோ. எனக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகே, நான் மல்டிமீடியா கன்சப்ஷன் தான் வாங்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வேணும், பேட்டரி லைஃபும் வேணும். பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு 1800 mAh இருக்கும், அதில் 7000 mAh. ரியல்மி பொறுத்த வரைக்கும் 7000 mAh. அந்த 200 mAh பெரிய வித்தியாசம் வந்து இருக்க போகிறது இல்லை. அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் UI ரியல்மி UI அதுலேயும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கான மெயினான டிஃபரன்ஸ் வந்து எங்கன்னா அந்த பில்டு குவாலிட்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கீ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்துலேயுமே Nord 5 பெட்டராக இருக்கும் Realme GT 7T கம்பேர் பண்ணும்போது. இப்போது நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் என்ன ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க? ஈவன் தோ செல்ஃபியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா Nord 5 தான் இன்னும் பெட்டராகவே வந்துருக்கும். அது 50 மெகாபிக்சல் நல்ல அவுட்புட்டே வந்து கொடுக்குது. ஏன் 13R யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் வந்து சொன்னது என்னன்னா, ப்ரோ நான் வெயிட் பண்ணி Nord 5 எடுத்துருக்கலாம் ப்ரோ, 10,000 வேற கம்மி, இன்னும் செல்ஃபி நல்லா இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதே மாதிரி நான் ரியர் கேமராவும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு செல்ஃபி நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்னேஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி அவருடைய ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இல்லை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன்ஸ்க்கு நீங்கள் ஒரு யூசர் ரிவ்யூவாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனால ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க யாராவது யூசர் ரிவ்யூ வந்து இல்ல யூசர் ஃபீட்பேக் உங்களுடைய நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ரீசெண்டான டிவைஸ்க்கு ஏதாவது கொடுக்கலாம்னு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பேசுகிறேன். நான் வந்து மறக்க